ஃப்ரெண்ட்வுட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். டிடிவி தினகரன் நிலைப்பாடு கொஞ்சம் சரிஞ்சிருச்சு. ஸோ அதனால தன்னுடைய ஆதரவாளர்கள் கொஞ்சம் கொஞ்சமா திமுகவின் பக்கம் போறத இங்க நம்ம பார்க்கிறோம். ஏடிஎம்கே வேணாம்பா, அதிமுக வேணாம், எடப்பாடி பழனிசாமி தலைமையே வேண்டாம் அப்படின்னு ஒதுங்கி இருந்து தனித்து ஒரு அரசியலை காணுவோம், தனியா ஒரு கூட்டணி உருவாக்குவோம் அப்படின்னு என்டிஏ கூட்டணியில இருந்தே வெளியே வந்தவர் தான் டிடிவி தினகரன். எடப்பாடி பழனிசாமியும் நயினாரும் சேர்ந்து சதி செய்து என்னை வெளியே அனுப்புனாங்க சொன்னவர் டிடிவி தினகரன். இப்படியெல்லாம் சொல்லிட்டு இப்ப திரும்பவும் கூட்டணி வச்சிருக்காரு. உண்மையிலேயே டிடிவி தினகரன் என்டிஏ கூட்டணிக்கு போகாம விஜய் தலைமையில அமைகிற மூன்றாவது ஒரு அணியில அவர் இடம்பெற்று இருந்திருந்தால் அவருக்கான மவுஸ் அந்த கட்சியில அதிகரிச்சிருக்கும் அப்படின்னு. இவ்வளவு ஏங்க தஞ்சாவூர்ல செயற்குழு மீட்டிங் நடத்தினாரு சமீபமா டிடிவி தினகரன். அதுல என்ன சொன்னார்னா, அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் எந்த கூட்டணியில இருக்குதோ அந்த கூட்டணி வெற்றி பெறும், நிச்சயமா அமைச்சரவையில அம்மா மக்கள் முன்னேற்ற கழக நிர்வாகிகள் இருப்பாங்க சொன்னாருங்க. வாக்குறுதி கொடுத்தாரு, தொண்டர்களுக்கு வாக்குறுதி கொடுத்தாரு. ஆனா அந்த வாக்குறுதி எல்லாம் தவிடுபடி அளவுக்கு அவர் பேச்செல்லாம் உண்மை இல்லாத பேச்சு, நம்ப கூடாத பேச்சு அப்படின்னு சொல்றத நிரூபிக்கிற அளவுக்கு இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி தலைமையை ஏற்றுக்கொண்டார். ஆனாலும் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் தென்மண்டல தளபதி அப்படின்னு சொல்லப்படுகிற மாணிக்க ராஜா, கடம்பூர் ஜமீன்தார் வம்சத்தில் வழியில வந்த மாணிக்க ராஜா அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்திலிருந்து விலகி திமுக இணைஞ்சிருக்கிறார். இது ஒரு பெரும் சரிவு. நீங்க மாணிக்க ராஜா எடுத்துட்டீங்கன்னா, கடம்பூரை உள்ளடக்கிய கயத்தார் ஊராட்சியில 16 வார்டுகள், இந்த உள்ளாட்சி அமைப்பு தேர்தல் போச்சுல 16 வார்டுல 10 வார்டுல ஒரு ஜெயிச்சு என்ன பண்ணாரு, கயத்தார் ஊராட்சி மன்ற தலைவர் அவர் என்ன பண்ணாரு இருக்கிறாரு. சோ மாணிக்க ராஜா நீங்க எடுத்துட்டீங்கன்னா, அப்போ அதிமுக இருக்கும் பொழுது கடம்பூர் அந்த தென் மாவட்டங்கள்ல கணிசமான வாக்குகளை வச்சு என்ன பண்ணாரு, ஜெயிக்க வச்சாரு. இவ்வளவு ஏன், நீங்க 2021 கூட கடம்பூர் தொகுதியில அவரு பாத்தீங்கன்னா பயங்கரமா அதிமுக வீழ்த்தணும் அப்படின்றது. ஏன்னா நீங்க அந்த கடம்பூர் ராஜு இருக்கிறாருல, ஜெயிச்சார் 2021 ஜெயிச்சார், அந்த ஒரு நூலில ஜெயிச்சார். இதுக்கு டஃப் கொடுத்தவங்க பாத்தீங்கன்னா மாணிக்க ராஜா தான். சோ இப்படியாய் அந்த கோவில்பட்டியே தன்னுடைய கண்ட்ரோல்ல வைத்திருக்கிறவர் மாணிக்க ராஜா. தென் மாவட்டங்கள்ல அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் ஒரு அசைக்க முடியாத தளபதியா இருந்தவர் மாணிக்க ராஜா. நீங்க தங்க தமிழ் செல்வன் இவங்க எல்லாரும் வெளியே போனாங்க. ஆனா இருந்தாலும் யார் வெளியே போனாலும் தென்மண்டல தளபதி மாணிக்க ராஜா கூட இருக்கிறாரு, எனக்கு வலதுகரம் அவர் தான் சொன்னவர் டிடிவி தினகரன். இப்படியெல்லாம் இருந்தவர் டிடிவி தினகருடைய பேச்சு இங்க வேற மாதிரி போச்சு அப்படின்ற ஒரு ஏமாற்றத்தினாலதான் வெளியே வந்திருக்கிறாரு. எடப்பாடி பழனிசாமி பிடிக்காம தாங்க இங்க சசிகலாவுடைய ஆதரவெல்லாம் இருந்தாரு. எடப்பாடி பழனிசாமி பிடிக்காம தான் டிடிவி தினகரன் கட்சி ஆரம்பிச்சோன்னா தன்னை இணைச்சுக்கிட்டாரு, செயல்பட்டாரு. தென் மாவட்டங்கள்ல எந்த அளவுக்கு இறங்கி வேலை செய்யணுமோ ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு கை டிடிவி தினகரனுக்கு மாணிக்க ராஜா அவர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்கான கை. ஆனா இன்னைக்கு அந்த கை டிடிவி தினகரனை விட்டு விலகி போயிருச்சு, திமுக பக்கம் போயிருச்சு அப்படின்னு தான் பார்க்கணும். இன்னைக்கு கோவில்பட்டி ஒட்டப்பிடாரம் இந்த 2 தொகுதி எடுத்தீங்கன்னா தனித்துவ மிக்க செல்வாக்கு மிக்க மனிதரா இருக்கிறவர் மாணிக்க ராஜா. இவர் சுயேட்சையா நின்று ஜெயிப்பாரு. அந்த ரேஞ்சுக்கு அந்த இடத்துல பாத்தீங்கன்னா, ஏன்னா இவர் ஜமீன்தார் அந்த வம்சாவளியில எழுதுனால இவருக்குன்னு தனி செல்வாக்குகள் இருக்கு. நீங்க கட்சி சார்ந்தெல்லாம் விட்டுடுங்க. நீங்க அதிமுக இங்க தோல்வியாடுறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இவரும் ஒரு காரணம் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா அந்த அளவுக்கு முக்குலத்தர் வாக்குகளை இவர் கண்ட்ரோல்ல வச்சிருக்கிறாரு இந்த சரௌண்டிங்ல. சோ இந்த 2 தொகுதியிலும் கட்சி இல்லாம தனித்து நின்னாலும் மாணிக்க ராஜா வின் பண்ணுவாரு அப்படின்னு தான் சொல்றது. ஏன்னா நீங்க திமுக ஆட்சி இருக்கு, ஏன்னா அதிமுக ஆட்சி காலத்துல அமைச்சரா இருந்த கடம்பூர் ராஜு இருக்கும்போது அந்த கயத்தார் அப்படின்ற ஊராட்சியை தன் கண்ட்ரோல கொண்டு வந்தவர் தான். அப்போ இவர் அதிமுக இல்ல, டிடிவி தினகரன் பக்கம் இருந்தார். சோ அந்த அளவுக்கு செல்வாக்கு மிக்க தலைவரா இருந்தவர் இன்னைக்கு இவங்க எல்லாம் 2 பேரும் ஒண்ணு நினைச்சிட்டா, அதாவது இபிஎஸும் டிடிவி தினகரனும் ஒண்ணு நினைச்சிட்டா தென் மாவட்டங்களை கவர் பண்ணிடலாம் அப்படின்ற ஒரு நப்பாசை தான். எடப்பாடி பழனிசாமிகெல்லாம் டிடிவி தினகரன் கூட வச்சுக்கணும் அப்படின்றதெல்லாம் துளி கூட இஷ்டமே கிடையாது. உண்மையிலேயே சொல்ல போனா அதான் உண்மை. நீங்க நினைக்கிறீங்களா இவங்க 2 பேரும் ஒன்னா இணைஞ்சிருப்பாங்க, மனசு ஒன்னா இணைஞ்சிச்சுன்னு நினைப்பீங்களா? எல்லாமே அரசியல் லாபத்துக்காக தான். இவர் ஆண்டிப்பட்டி தொகுதியில தன்னுடைய மனைவியை நிக்க வச்சு ஜெயிக்க வச்சிடணும். டிடிவி தினகரன் ஆண்டிப்பட்டி தொகுதியில நிக்க ஜெயிக்க சொன்னோம். என்னதான் அங்க உங்களுக்கு செல்வாக்குகள் இருந்தாலும் அதிமுக வாக்கு அப்படின்ற 2021 நீங்க தோல்வி அடைஞ்சீங்க. அதிமுக வாக்கு உங்களுக்கு இருந்திருந்தா ஜெயிச்சிருப்பீங்க. சோ அதை கால்குலேட் பண்ணி இவர் என்ன பண்றாரு, நிக்கிறாரு. தென் மாவட்டங்களை நீங்க எடுத்துட்டீங்கன்னா கடம்பூர் ராஜு ஆல்ரெடி தோல்வி நிலைமைக்கு தான் வந்தாரு, சொற்ப வாக்குகள்ல தான் அவர் ஜெயிச்சாரு. சோ இவங்க 2 பேரும் கூட்டணி ஸ்ட்ராங்கா வச்சுட்டா தென் மாவட்டங்களை கவர் பண்ணிடலாம் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு நினைப்பு. இவங்களுடைய 2 பேரும் நினைப்போம் இதுதான். போன தேர்தல்ல இழுப்பறியில போனோம், குறைந்த வாக்குகளை ஜெயிச்சோம், குறைந்த வாக்குகளை தோத்தோம். நம்ம 2 பேரும் ஒன்னா இணைஞ்சுட்டா அது அறுதி பெரும்பான்மையோட ஜெயிப்போம் அப்படின்னு தான் இவங்களுடைய கணக்கு. ஆனா இங்க நிலைமையே வேற மாதிரி போயிருச்சு. டிடிவி தினகரன் எடப்பாடி பழனிசாமி கூட போனதுனால எஸ் சார் நீங்க போனீங்க,
திரும்பவும் அங்கே ஏன் போனீங்க? அவங்க எல்லாம் சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம வெளியே வந்தோம். ஆனா திரும்பவும் அங்கேயே போய் போறீங்களே. சொல்லி இருக்கிறாரு, மாணிக்க ராஜா சொல்லி பார்த்திருக்கிறாரு. எடப்பாடி பழனிசாமி தலைமையை ஏத்துக்காதீங்க, வேண்டவே வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஏன் சொன்னாரு, எதுக்கு சொன்னாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆல்ரெடி அங்க கடம்பூர் ராஜு என்ன பண்ணிருக்கிறாரு, அப்பவே 2 பேருக்கு கிளாஸ் ஆயிருக்கு. கடம்பூர் ராஜுக்கும் அதே போல வந்து பாத்தீங்கன்னா மாணிக்க ராஜாவுக்கும் 2 பேருக்கு கிளாஸ் ஆயிருக்கு. சோ என்னதான் இருந்தாலும் மாணிக்க ராஜாவுடைய கை ஓங்குனதுனால கடம்பூர் ராஜு கொஞ்சம் டம்மியாக்கப்பட்டிருந்தார். இப்போ இந்த பக்கம் இவங்க வந்ததுனால கடம்பூர் ராஜு கை ஓங்கப்படும், மாணிக்க ராஜு கையுடைய இறங்கப்படும். சோ இதனால இங்க வந்து பாத்தீங்கன்னா நிறைய அரசல் புரசல் உண்டு போனும், உட்கட்சி மோதல் ஏற்படும். சோ இங்க நீயா நானா அப்படின்ற ஒரு போட்டி நிலவும். அதுக்கெல்லாம் நம்மளுக்கு டைம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு தான் டீசென்ட்டா திமுக பக்கம் வந்துட்டாங்க. இப்ப தென் மாவட்டங்கள்ல திமுக கால் உண்ட ஆரம்பிச்சிட்டாங்க. கோவில்பட்டி, ஒட்டப்பிடாரம் ஆகிய தொகுதிகள்ல, கடம்பூர் தொகுதியெல்லாம் பாத்தீங்கன்னா திமுக கைப்பற்றுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா மாணிக்க ராஜா உள்ள வந்துட்டாரு. இந்த தொகுதிகள்லாம் இவரு தனித்துவ செல்வாக்கு மிக்க நபரா இருக்கிறாரு. இவரு உள்ள வந்துட்டாருன்னா அந்த வாக்குகள் ஈஸியா வந்துரும் அப்படின்னு தான் சொல்லப்படுது. சோ இங்க டிடிவி தினகரனுடைய கனவு தவிடுபடி ஆயிருச்சு. எடப்பாடி பழனிசாமியோட கனவு தவிடுபடி ஆயிடுச்சு. நீங்க எடப்பாடி பழனிசாமியோட கூட்டணி வைக்கலாம், ஆனா கீழ்மட்ட தொண்டை நினைக்கணுமே. இவங்க எல்லாம் ஒருங்கிணைஞ்சு வேலை செய்து இவன் நினைக்கணுமே. இன்னைக்கு 3 மாவட்ட செயலாளர் உட்பட மாணிக்கராஜ் என்ன பண்ணாரு, விலகி திமுக பக்கம் போயிட்டு இருக்காரு. ஓபிஎஸ் எடுத்துட்டீங்கன்னா அவர் செயல்பாடுகள் சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்றாரு, இந்த பக்கம் வராரு. சோ ஆல்மோஸ்ட் எல்லாரும் என்ன பண்றாங்க, திமுக பக்கம். இப்ப திமுகவுக்கு பலம் கூடிக்கொண்டே போயிட்டு இருக்கு, வாக்கு பலம் ஏறிக்கொண்டே போயிருக்கு அப்படின்றதுதான் நிதர்சனமான உண்மை. அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் துணை பொதுச் செயலாளர், தென்மண்டல பொறுப்பாளர் அப்படின்ற பதவி வகித்த ஒரு மாபெரும் ஒரு சக்தி வாய்ந்த அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்துல சக்தி வாய்ந்த நபர் தான் இனி திமுக பக்கம் வந்திருக்கிறாருன்னா, இன்னும் நிறைய பேரு எடப்பாடி பழனிசாமி கூட டிடிவி தினகரன் கூட்டணி வச்சது சரியில்லை அப்படின்னு. ஏன்னா நிறைய பேர் அதிருப்தியில இருக்கிறாங்க. நீங்க என்ன சொன்னீங்க, வாக்குறுதி கொடுத்தீங்களா, அந்த வாக்குறுதியில எங்க போச்சு? இப்ப திரும்பவும் நீங்க உங்க சுயலாபத்துக்காக நீங்க போய் என்ன பண்ணுங்க, எடப்பாடி பழனிசாமியோட கூட்டணி வச்சிருக்கீங்க அப்படின்னு ஒரு ஏமாற்றத்துலதான் இந்த பக்கம் வருது நம்ம இங்க பாக்குறோம். ஆக மொத்த டிடிவி தினகரன் எடப்பாடி பழனிசாமியோட கூட்டணி வச்சாரு, தன் கூட்டை கலைக்க ஆரம்பிச்சிட்டார் அப்படிதான் சொல்ல போகணும். மாணிக்க ராஜாவை தொடர்ந்து இன்னும் நிறைய பேர் என்ன பண்ண போறாங்க, அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்திலிருந்து விலகி திமுக பக்கம் போறாங்க அப்படின்ற ஒரு செய்தி தான் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்திலிருந்து வரக்கூடிய ஒரு தகவலா இருக்குது. பொறுத்திருந்து பார்க்கலாம் இன்னும் என்ன நடக்க போகுது. ஏன்னா தேர்தல் டைம்ல இப்படி கூட்டணி வைக்கிறீங்க, ஆனா கட்சி தொண்டர்கள் விலகிட்டே இருக்கிறாங்க, நிர்வாகிகள் விலகிட்டு இருக்காங்க. அப்ப எப்படி தேர்தல் வேலை நடக்கும், கிரவுண்ட் லெவல்ல எப்படி நடக்கும் அப்படின்ற ஒரு பெரிய கேள்விக்குறியில. இந்த கேள்விகள் மத்தியில இந்த கூட்டணி எப்படி இவங்க சமாளிக்க போறாங்க, இது தொடருமா இல்ல நடுவுலயே பிரிஞ்சுக்குமா அப்படின்றத பொறுத்திருந்து பார்க்கலாம். அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் துணை பொதுச் செயலாளர், தென்மண்டல பொறுப்பாளர் மாணிக்க ராஜா கட்சியிலிருந்து விலகி திமுக இணைஞ்சிருக்கிறாரு. டிடிவி தினகரனுடைய செயல்பாடு சரியில்லை அப்படின்ற ஒரே காரணத்துக்காக. இதை பத்தியோட கருத்து அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.